Hi everyone, welcome to my channel. Last video la update எப்படி பண்ணலாம்னு பார்த்தோம் MongoDB ல. இந்த வீடியோல delete operations எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் command prompt open பண்ணி வச்சிருக்கேன். இப்போ Mongo shell open பண்ணிக்கிறேன். Mongo sh கொடுத்தா Mongo shell open ஆயிடும். ஸோ இப்போ இதில் ஆல்ரெடி டெஸ்ட்ன்ற DB செலக்ட் ஆயிருக்கு. இப்போ என்கிட்ட என்ன DB இருக்குன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். show DBS கொடுத்தா databases list out ஆகும். ஓகே company DB இருக்கு. ஓகே delete ஆகல. ஓகே இப்போ company DB யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் company DB. ஓகே இப்போ show collections கொடுத்து பார்க்கலாம். collections இருக்கான்ட்டு. show collections. எம்ப்ளாயி கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ எம்ப்ளாயி கலெக்ஷன்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்குன்னு பார்த்துக்கிறேன். db டாட் எம்ப்ளாயீஸ் டாட் find. ஓகே ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஜோ இருக்காங்க, ஜெனி, மீனா, சாய், பரு. ஓகே ஒரு 5 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இது போதும் delete பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டெலீட்னு பார்த்தா delete 1 அண்ட் delete many இருக்கு. ஸோ நம்ம delete 1 ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். db டாட் கலெக்ஷன் நேம் என்ன, எம்ப்ளாயீஸ் டாட் delete 1. delete 1. ஸோ delete 1ல ஃபர்ஸ்ட் ஃபில்டர் கொடுத்துடணும். கண்டிஷன் என்ன கண்டிஷன் கொடுக்கலாம்? ஓகே இந்த ஜோவை delete பண்ணிடலாம். ஓகேவா, ஜோன்றவங்கள delete பண்ணணும். ஸோ உங்க பேர் வந்து எம்ப்ளாயி நேம் ஜோ. ஓகேவா, ஸோ இப்போ இவங்கள நான் delete பண்ண போறேன். இப்போ delete கொடுத்தா உங்க நேம் delete ஆயிடும். இப்போ ஜோன்னு 2 பேர் இருக்காங்க. அப்போ நான் delete 1ல ஜோ கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது லிஸ்ட் எடுத்துக்கும். ஜோன்ற பேர்ல இருக்கவங்களோட லிஸ்ட் எடுத்துக்கும். நீங்க delete 1 கொடுத்துருக்கிறதுனால டாப்ல யார் இருக்காங்களோ, ஃபர்ஸ்ட்ல யாரு லிஸ்ட் அவுட் ஆகுறாங்களோ அவங்கள delete பண்ணும். ஓகேவா, ஸோ நான் இப்போ இதை delete பண்றேன். ஓகே delete count 1 வந்துருச்சு. இப்போ நான் ஃபைண்ட் பண்ணி பார்க்குறேன். db டாட் எம்ப்ளாயீஸ் டாட் ஃபைண்ட். இப்போ அவங்களோட ரெக்கார்டு இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். போயிடுச்சு. ஜோ வந்து delete ஆயிடுச்சு. ஜெனி, மீனா, சாய், வருண்னு 4 பேர் தான் இருக்காங்க. ஜோ வந்து delete ஆயிடுச்சு. ஓகேவா, ஒரு டாக்குமெண்ட் delete பண்றது இப்படிதான். இப்போ நான் இதுவே ஒரு மோர் தென் 1 டாக்குமெண்ட் நான் delete பண்ணணும் அப்படின்றப்ப delete many யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம்? ஓகே ஐடி இருக்காங்க, HR. ஓகே 4 பேரும் 4 டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கே, சேமா எதுவுமே இல்லையே. சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சேல்ஸ் இருக்குல்ல, சாய்க்கு வந்து ஹெச்ஆர்னு ஓகே ஐடின்னு சேஞ்ச் பண்ணிட்டு ஜெனியும் சாயும் நம்ம delete பண்ணலாம். ஓகேவா, ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம அப்டேட் பார்த்தோம். நீங்கள் தெரியலனா நீங்கள் லாஸ்ட் வீடியோ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்சர்ட் அண்ட் டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, கலெக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதும் போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணலன்னா செக் பண்ணிக்கோங்க சேனலில். ஸோ நான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன். சாய்க்கு வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ஐடின்னு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாயும் ஜெனி 2 பேரையும் நான் வந்து delete பண்ண போகிறேன். ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரையும் delete பண்ணணும். ஸோ அதுக்காக அப்படி. ஸோ ஃபஸ்ட் நான் அதுக்கு அப்டேட் பண்ணணும், ரைட்டா? ஸோ db டாட் எம்ப்ளாயீஸ் டாட். நான் எதுக்கு இப்போ அப்டேட் பண்ணுறேன்னு ரொம்ப யோசிக்காதீங்க. என்கிட்ட டேட்டாஸ் இப்போ இல்லை. ஸோ அதனால நான் சேஞ்ச் பண்ணி நான் அப்படி delete பண்ணுறேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. delete 1, சாரி update 1. update 1 எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 2 பார்ட் இருக்கும். நம்ம ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் update 1 கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டர் கொடுத்துக்கணும். ஃபில்டர் என்னது? சாய். எம்ப்ளாயி நேம் நேம் சாய், ரைட்டா? ஸோ இப்போ அப்டேட் கண்டிஷன் கொடுக்கணும். அப்டேட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் செட்ல நம்ம என்ன அப்டேட் பண்ண போகிறோம்? டிபார்ட்மெண்ட்டை ஐடின்னு கொடுக்க போகிறோம், கரெக்டா? ஐடி. ஓகே ஓகே சேஞ்ச் ஆயிடுச்சு. மேட்ச்டு கவுண்ட் 1, மாடிஃபைடு கவுண்ட் 1. இப்போ ஃபைன் பண்ணி பார்க்கலாம். எஸ்,
சாய்க்கு வந்து டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு ஐடின்ட்டு. இப்போ ஐடியில் 2 பேர் இருக்காங்களா, ஜெனி ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் சாயும் ஐடி டிபார்ட்மெண்ட், மீனா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், வருண் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரையுமே நம்ம டெலீட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அப்படின்னா நம்ம அதை டெலீட் பண்ணோம்ல, ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம டெலீட் மெனி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மோர் தென் ஒன் ரெக்கார்ட் வந்து இங்கே நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஸோ db dot employees dot delete many. delete many ல condition என்னது, department IT. ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை கொடுத்தா சாயும் டெலீட் ஆயிடுவாங்க, ஜெனியும் டெலீட் ஆயிடுவாங்க. பேலன்ஸ் நம்ம கிட்ட 2 டாக்குமெண்ட் தான் இருக்கும், மீனா அண்ட் வருண் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இது ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, delete count 2 வந்துடுச்சா? ஏன்னா ஐடியில் 2 பேர் இருக்காங்க, அப்போனா கரெக்டு தான். செக் பண்ணி பார்க்கலாம். db dot employees dot find. ஓகே, டெலீட் ஆயிட்டாங்க. ஸோ மீனாவும் வருணும் மட்டும்தான் இருக்காங்க. சாயும் ஜெனியும் டெலீட் ஆயிட்டாங்க. கரெக்டாக அவங்க 2 பேர் தான் ஐடியில் இருந்தாங்க. ஓகே, டெலீட்டில் delete 1 பார்த்துருக்கோம், delete many பார்த்துருக்கோம். delete manyனா மோர் தென் ஒன் ரெக்கார்டை வந்து எதனா ஒரு காமன் ஃபேக்டரை வந்து காமன் ஃபீல்டு எடுத்து ஒரு ஃபில்டர் கண்டிஷனில் கொடுத்தா அது வந்து மோர் தென் ஒன் ரெக்கார்டை டெலீட் பண்ணி கொடுத்துரும். இதுவே ஒரு ரெக்கார்ட் பர்டிகுலர் ரெக்கார்ட் மட்டும் உங்களுக்கு டெலீட் பண்ணணும்னா delete 1 யூஸ் பண்ணலாம். அவங்களோட எம்ப்ளாயி ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணலாம், யூனிக் ஐடி யூஸ் பண்ணி. அண்ட் டெலீட்டில் இதான். இப்போ எனக்கு வந்து இந்த கலெக்ஷனில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே எனக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எனக்கு டெலீட் பண்ணோம் அப்படின்னா db dot employees dot delete many. delete manyனா மோர் தென் ஒன் ரெக்கார்ட் வந்து எனக்கு டெலீட் பண்ணிடும். நான் ஜஸ்ட்டு ஃபில்டர் எதுவுமே கொடுக்காம கண்டிஷன் கொடுக்காம இப்படி கொடுத்தா எனக்கு அந்த கலெக்ஷன் அப்படியே இருக்கும். கலெக்ஷனுக்குள்ளே இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். இப்போ என்கிட்ட 2 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது என்னோட கலெக்ஷனில். இப்போ நான் இதை கொடுத்து பார்க்குறேன். டெலீட்டட் கவுண்ட் வந்து 2ன்னு காட்டுது. ஸோ இந்த 2 ரெக்கார்டுமே எனக்கு டெலீட் ஆயிடுச்சு. நான் இப்போ ஃபைன் பண்ணி பார்க்குறேன் என்கிட்ட எதனா இருக்கான்ட்டு. எதுவுமே இல்லை, எம்டியாக தான் வருது. சரி, ஓகே, என்கிட்ட கலெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறேன். ஷோ கலெக்ஷன்ஸ். ஏன்னா என்கிட்ட இருந்தது கம்பெனி டிபி. அந்த கம்பெனி டிபியில் ஒரே ஒரு கலெக்ஷன் தான் இருந்துச்சு, எம்ப்ளாயீஸ். அந்த எம்ப்ளாயீஸில் இப்போ என்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை, எல்லா டாக்குமெண்ட்டுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட் டெலீட் பண்ணேன், அதுக்கப்புறம் டெலீட் மெனி கொடுத்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை டெலீட் பண்ணேன். தென் நான் எந்த கண்டிஷனுமே கொடுக்காம டெலீட் மெனி கொடுத்தேன். அப்போ வந்து என்னோட கலெக்ஷனில் இருக்க எல்லா டாக்குமெண்ட்டுமே டெலீட் ஆயிடுச்சு. இப்போ என்னோட கலெக்ஷன் இருக்கான்னு நான் பார்க்குறேன். கலெக்ஷன்ஸ், ஷோ கலெக்ஷன்ஸ். இருக்குப்பா, எம்ப்ளாயீஸ்ன்ற கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த எம்ப்ளாயீஸ்ன்ற கலெக்ஷனை நான் எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்னா db dot collection name employees dot drop இப்படி கொடுத்தா என்னால் கலெக்ஷனையுமே டெலீட் பண்ண முடியும். ட்ரூன்னு வந்துருச்சு, அப்போனா கலெக்ஷன் டெலீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் அகைன் ஷோ கலெக்ஷன்ஸ் கொடுத்து பார்க்குறேன். இப்போ இது எம்டியாக வருதா இல்லை கலெக்ஷன் நேம் ஷோ பண்ணுதான்னு பார்க்கலாம். எம்டியாக வருது. ஃபஸ்ட்டு ஷோ கலெக்ஷன்ஸ் கொடுத்தேன், கலெக்ஷன் நேம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கலெக்ஷனை ட்ராப் பண்ணேன், ட்ரூ வந்துச்சு. இப்போ கலெக்ஷன் டெலீட் ஆயிடுச்சு. ஓகேவா? அவ்வளோதான். நீங்கள் டிபி டெலீட் பண்ணணும்னா டிபி டாட், இப்போ இந்த டிபி தானே செலக்ட் ஆகிருக்கு, டிபி டாட் ட்ராப் டேட்டா பேஸ்னு கொடுத்தா இதுவும் டெலீட் ஆகிடும். ஓகேவா? ஐ திங்க் கரெக்டாக நினைக்கிறேன். எஸ், ஏன்னா எனக்கு கலெக்ஷன் வந்து நீங்கள் டெலீட் பண்ணாலே டேட்டா பேஸ்மே செலக்ட் மட்டும்தான் ஆகியிருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, இது ரன் பண்ணி பார்க்கலாம் எதுக்கும். கரெக்டு, ட்ராப்டு டேட்டா பேஸும் ட்ராப் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ ஏன் அப்போ நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கம்பெனி டிபி செலக்ட் பண்ணியிருக்குன்னு கேட்காதீங்க, அது வந்து செலக்ட் ஆகி தான் இருக்கும். ஏன்னா இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறப்ப நமக்கு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகலைனாலே நம்ம செலக்ட் பண்ணால் அது ஷோ பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த டேட்டா பேஸ் நேமை. இப்போ நான் ஷோ டிபிஎஸ்னு கொடுக்குறேன். இப்போ இந்த டேட்டா பேஸ் இருக்கா இல்லையான்னு அப்போ தான் நமக்கு தெரியும். பாருங்க,
இல்லை அட்மின் இருக்குது, கான்ஃபிக் லோக்கல்னு டிஃபால்ட் டேட்டாபேஸஸ் தான் இருக்குது. கம்பெனி டிபி இல்லை, ஏன்னா நம்ம டேட்டாபேஸ் ட்ராப் பண்ணிட்டோம். ஓகேவா, இது இங்கே ஜஸ்ட் செலக்ட் ஆகிருக்கு. வேணும்னா நம்ம இந்த டிபி யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா நம்ம இந்த டிபியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இப்போ இங்கே கிளியர் கொடுத்துட்டு இதுலேருந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதர் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். சார்ட் அண்ட் லிமிட் ஸ்கிப்லாம் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம்.